கிருஷ்ணா, அந்த ராஜதானி பில்டர்ஸ் கனகராஜ் உன்னை வந்து சந்திச்சானா? அதான் உன் ஒய்ஃப்ட்ட 6 கோடி வாங்கி கொடுத்தா நீ கேட்கற பணம் கொடுக்கறேன்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? அவ செருப்பு எடுத்து முதல்ல என்ன அடிச்சிட்டு அப்புறம் ஒன்னு அடிப்பான்னு சொன்னேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கு எனக்கு என்னாச்சுங்க? எனக்கு திடீர்னு வயித்து வலி, அப்பெண்டிசிட் ஏதா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம், கபோர்ட்ல மாத்திரை இருக்கு, எடுத்துட்டு வா. அம்மா. எனக்கு இந்த எனக்கு பாத்ரூம்ல இருக்கேன். அமீபியாட்டிக் பெயின், அப்பெண்டிசிட்டிஸ் இல்ல, லூஸ் மோஷன். அப்பா பயந்துட்டேன். டிடி கொண்டாந்தீங்களா? கேஷ் கொண்டாந்துருக்கேன் பிரதர். 6 கோடி கேஷா கொண்டாந்தீங்களா? என்ன செய்யறது பிரதர், நீங்க என் ப்ராப்பர்ட்டிஸை சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேங்க்லயும் 1 ரூபாய் கூட கிடைக்கல. ஊரு புறா சுத்தி 10,000 20,000 50,000 பிராமிஸ் நோட்டு எழுதி கொடுத்து கொண்டாந்தேன். சந்தேகமா இருந்தா நோட்டு மேல நம்பருங்க இருக்குல்ல, எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்குன்னு குறிச்சுக்குங்க. சார் தானே சொல்றது? சார், இந்த கேஷ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. அதுக்கு முந்தி அதுல இருக்கிற சீரியஸ் நம்பர்லாம் எழுதி என்கிட்ட கொடுங்க. ஓகே சார், வாங்க சார். ஹலோ, பிரகாஷ் பேசுறேங்க. அது 1 செகண்ட். கனகராஜ் 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டான். பிரயாணிகள் எல்லார்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கிட்டேன். 100% கட்டுமானத்தில் உள்ள குறையால தான் பாலம் இடிஞ்சு போயிடுச்சு. பிரயாணிகள் சாட்சியம், இன்ஜினியர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆதாரமா வச்சுக்கிட்டு அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் சார். இன்னைக்கு ராத்திரியே சார்ஜ் ஷீட் தயார் செய்யறேன். Security, sir. Somebody is going to attack us. Be alert. Move. Move. ஹலோ, நான் என்கொயரி ஆபீசர் பிரகாஷ், ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் இருந்து பேசுறேன். அசோக் இருக்கானா? அவர் வெளியே போயிருக்கார் போல இருக்கு. கனகராஜ் ஆளுங்க என்ன சுத்தி இருக்காங்க, என்ன மர்டர் பண்ண முயற்சிக்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ண எங்கேஜ்டா இருக்கு. நீங்க பக்கத்து ஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்க. சரி. ஹலோ, பிரகாஷ்ங்கிற என்கொயரி ஆபீசரை கான்ட்ராக்டர் கனகராஜ் மர்டர் பண்ண முயற்சிக்கிறானா? நீங்க உடனே ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க ப்ளீஸ் சார்.
ஏய், அந்த பேப்பர் எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். சொல்லல, நான் இங்கேயே செத்து போயிடுவேன். என்ன பிடிக்கிற? என்ன ஆபீசர் கொண்டுட்டு தப்பி ஓடுது அவங்க. பிடிக்க வேண்டியது ஒன்னதான். மேனேஜர் கிருஷ்ணவேணி தானே பேசுறது? ஆமாங்க. உங்க தங்கச்சி துர்காவை போலீஸ் அரெஸ்ட் எதுக்காக? அந்த விவரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க என்னங்க? என்ன? துர்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்காக? எதுக்கு போனேன்னா என்ன சொல்றது யோரானா? கனகராஜ் ஆளுங்க தன்னை கொல்ல போறாங்கன்னு என்கொயரி ஆபீசர் பிரகாஷ் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. இந்த நிஜத்தை நீங்க நம்ப முடியலன்னா பிரகாஷ் பணத்தை எடுத்துட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியாது. பிரகாஷ் போலீஸுக்கு போன் பண்ணுவாரே தவிர இவங்களுக்கு எப்படி பண்ணுவாரு யுவர் ஆனர்? யோரானா, அவர் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணி எங்கேஜ்டா இருக்குன்னு எனக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண சொன்னாரு. இந்த செகண்ட் தான் பேசினேன். நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? எஸ். இல்ல, ரயில்வே ட்ராக் பக்கத்துல யாரோ செத்து கிடக்கிறதா போன் பண்ணாங்க. அதனால நான் வந்தேன். அங்க சந்தேகப்படும்படியா நீங்க சுத்திக்கிறத பார்த்து உங்களை கைது செஞ்சு கொண்டு வந்தேன். இல்ல, கொலை நடந்த இடத்துல இருந்து தப்பு ஒண்ணு எங்க அத்தாரை பிடிக்கிறதுக்கு பின்னால போன என்ன வழி மறிச்சு கைது செஞ்சு கொண்டு வந்தீங்க. அவ பொய் சொல்றா யுவர் ஆனர். மச்சினி அரெஸ்ட் ஆன வேதனையில நான் இங்க வந்தா என்னையே குற்றவாளியாக்கி பேசுறா. அந்த நேரத்துல என் மனைவியோட வீட்டுல தான் இருந்தேன். அதுக்கு இவளே சாட்சி. என்ன? நீ வீட்டுல இருந்தியா? அதுக்கு எங்க அக்கா சாட்சியா? சொல்லு சொல்லு, கூண்டுல நின்னு சொல்ல சொல்லு, என் மேல ஆணையா சொல்ல சொல்லு. பாருங்கம்மா, ஆபீசர் இறந்து போன சமயத்துல உங்க கணவர் எங்க இருந்தாரு? வீட்டுல தான் இருந்தாரு. என் தங்கச்சி அரெஸ்ட்னு போன் வந்த உடனே
நான் தான் அவரை தூக்கத்துல இருந்து எழுப்பினேன். உன் புருஷனை நீ எழுப்பலடி. நியாயத்துக்கு எதிராக பின்பாட்டு பாடுற. பொட்டில ஏறுறதும் உனக்கு தானே ஞாபகம் வந்துச்சா? பைத்திய மாதிரி பேசாத. உன்ன மாதிரி அவர் எப்பவும் பஜாரோடைய சண்டை போட்டுக்கிட்டல. பரிசுத்தமான குடும்பத்தை கோர்ட்டுக்கு இழுத்து கேவலப்படுத்துறியா நீ? என்ன நான் வேணும்னு போய் பேசுறேனா? நீ வேணும்னு சொல்றியோ அப்பாவித்தனமா சொல்றியோ எனக்கு தெரியலடி. ஆனா நீ சொல்றதெல்லாம் போய் தான். ஆமாண்டி, நான் பேசுறதெல்லாம் போய் தான். வேலை இல்லாம நடுராத்திரியில ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போனேன். அங்க வேலை இல்லாத இந்த எஸ்ஐய கூப்பிட்டேன். வேலை இல்லாம இதெல்லாம் நானே செய்யறேன். ஒரு நேர்மையான ஆபீசரை கொலை செஞ்சா அதிகாரிங்க கண்டுக்காம இருக்காங்க. என் சொந்தக்காரங்க போய் சொல்றாங்க. இன்னும் நான் என்ன பேசணும் யோரானா? பேசாத அந்த பொம்மை தலைமையில கை வச்சு பேசவா? பேச்ச மாத்திர இந்த பொம்மை தலைமையில கை வச்சு பேசவா? இது கொலை கொலை கொலை. இது கொலையா இல்லை விபத்தா என்று முடிவாகவில்லை. அதனால் தக்க சாட்சி ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று பிராசிக்யூஷன் சார்புக்கு உத்தரவிட்டு அதுவரையில் குற்றவாளியை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறோம். சாரி துர்கா, நான் ஊர்ல இருந்திருந்தா இது நடந்திருக்காது. இருந்தா மட்டும் என்ன செஞ்சிருவீங்க சார்? நாளைக்கு நீங்க ஊர்ல இருக்கீங்கல்ல, கோர்ட்ல எனக்கு தண்டனை விடாம காப்பாத்துவீங்களா? எஸ்ஐ சொல்ற சாட்சியம் செல்லாதுமா. செல்லாம போறதுக்கு அந்த எஸ்ஐ இப்போ சஸ்பென்ஷன்ல இல்ல சார், உத்தியோகத்துல இருக்காரு. கனகராஜ் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காமா. அப்புறம் அதே கணக்குல ஜட்ஜு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். பாருமா, பணம் உள்ளவங்களோட மோதிட்டேன், கண்டிப்பா 6 மாசம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஜட்ஜு சொன்னா நான் தண்டனை அனுபவிக்கணும். அப்படிதானே சார்? இல்லம்மா, இந்த கேஸ் விஷயத்துல நான் தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்துக்கிறேன். நீ விடுதலை ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இந்த பொண்ணை பார்க்க அவங்க அக்கா வந்திருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லு. என்னம்மா அது? அக்காவோட பேசுறதுக்கு என்ன? புருஷனை குருட்டுத்தனமா நம்பின என் அக்கா கண் திறக்கிற வரையில அது கண்ணில் நான் பட மாட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? உண்மையை தானே சொன்னேன். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுல இருந்த விஷயம் பொய்யா? துர்கா எப்பவும் போய் பேசாது. அப்படின்னா என் மனைவி சொல்றது பொய்யா? அது சரி, நீ யாரா என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு? என்ன அப்படி பேசுற? அவ என் ஃப்ரெண்டு. பொல்லாத ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணுக்கு பல வீசுறதுக்காக உனக்கு பொம்பளை வேஷம் போட வச்ச பொண்ணு. பொண்டாட்டிய மோசம் பண்ணி வாழறவ நீ யாரா சொல்றது? ராஸ்கல். ஏய், வா சொல்றேன். மரியாதை இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள இந்த அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு போயிடு, இல்லாட்டி பண்ண கொன்னுடுவேன். ஏய் அசோக், அசோக் இல்லடா. உனக்காக இந்த வீட்டுக்கு வந்து நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன். இப்ப நீ வெளியே போயிட்டா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே துர்காவுக்காக தான். அவ இல்லாத வீடு, விக்கிரகம் இல்லாத வெறும் கோயில். வரேன்டா. வேண்டாத ஒரு கடிதம் வந்து என் விதியுடன் விளையாடுகிறது. ஐயையோ ஐய